ஸோ ஃபோர்த் சம் பாருங்க. x plus 6, x plus 12 மற்றும் x plus 15 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகள். ஸோ இது மூணுமே வந்துட்டு ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கு அப்படின்னா x இன் மதிப்பை காண்க. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் x so that x plus 6, x plus 12 and x plus 15 are consecutive term of geometrical progression. ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூணுமே வந்துட்டு பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த மூணு? x plus 6, x plus 12, x plus 15. ஓகேங்களா? இது வந்துட்டு பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கு அப்படின்னா அப்போ அதோட x வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப எந்த கான்செப்ட் வச்சு x கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டோட r மதிப்பும் இந்த ரெண்டோட r மதிப்பும் சமமா இருந்தா அது பெருக்கு தொடர் வரிசை. இப்ப அவங்களே அது பெருக்கு தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த உறுப்போட r மதிப்பு இந்த உறுப்போட r மதிப்பையும் நம்ம சமப்படுத்தணும்னா x வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டோட r வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இப்போ இந்த ரெண்டோட r வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன ஒரு t2 divided by t1 x plus 12 divided by x plus 6. ஓகேங்களா? அடுத்தது இந்த மதிப்போட r வேல்யூ. இது ரெண்டு ஈக்குவல் தானே? அடுத்த ரெண்டு மதிப்போட r வேல்யூ. அப்ப x plus 15 divided by x plus 12. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சமப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு x வேல்யூ கிடைச்சிடும். என்ன பண்ணலாம்? இதை வந்துட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா x plus 12 ஸ்கொயர்டு. ஏன்னா இது x plus 12 into x plus 12. ஸோ அதனால ஸ்கொயர்டு ஈக்குவல் டு x plus 15 into x plus 6. ஓகேங்களா? ஸோ இது இப்போ எப்படி எழுதலாம்? a plus b the whole squared. அப்போ எப்படி என்ன எழுதலாம்? a squared plus 2ab 2x into 12 plus b squared 12 squared equal to இங்க இதை மல்டிபிள் பண்ணோம்னா x into x x squared plus x into 15 15x. அடுத்தது x into 6 6x plus x into 15 into 6 எவ்வளோ வரும்? 15 into 6 போட்டோம்னா 6 5 30 பேலன்ஸ் 3 6 6 plus 3 9. ஓகேங்களா? இப்போ இதே எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? x squared plus 24x plus 12 ஸ்கொயர்னா என்ன வரும்? சரி 24 to 12 144. $15x plus 6x எவ்வளோ வரும்? 15 plus 6 20 21x plus 90. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணோம்னா எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன வருது? 24x plus 144 equal to 21x plus 90. அதை எடுத்து எழுதலாமா? 24x plus 144 equal to 21x plus 90. ஓகேங்களா? இப்போ இந்த x ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 24x minus 21x equal to இந்த என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். 90 minus 144. இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 3x. இதை மைனஸ் பண்ணோம்னா 54 வரும். மைனஸ் 54. ஏன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் தான் நம்ம போடணும். மைனஸ் 54. இப்போ 3யையும் 54யும் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? ஒரு 3 மைனஸ் எழுதிக்கலாம். ஒரு 3 3 பேலன்ஸ் 2 8 3 24. ஸோ எக்ஸ் வேல்யூ எவ்வளோ? மைனஸ் 18. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வேல்யூ எவ்வளோ வருது? மைனஸ் 18. ஸோ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அடுத்தடுத்த உறுப்புகளின் பொது விகிதம் வந்துட்டு சமமாக இருந்தால் அது பெருக்கு தொடர் வரிசைன்னு ஃபர்ஸ்ட் கான்செப்ட்லேயே பார்த்தோமா? அதை வச்சு சமப்படுத்தி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வேல்யூ எவ்வளோ? மைனஸ் 18.
அடுத்த சம் பாருங்க. பின்வரும் பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. எண்ணிக்கைனாலே என்னது? n. ஸோ இப்போ இதுல வந்துட்டு நான் செகண்ட் ரோமன் போறேன், ஃபர்ஸ்ட் ரோமன் நீங்களே போடுங்க. ஏன்னா செகண்ட் ரோமன் தான் கொஞ்சம் வந்துட்டு டஃபா இருக்க மாதிரி இருக்கு, பின்னமா இருக்கு. ஸோ 1/3, 1/9, 1/27, 1/2187. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு எண்ணாவது உறுப்பு. எண்ணாவது உறுப்பு, பட் அது எத்தனாவது உறுப்புன்னு தெரியாது. ஸோ அதனால எண்ணாவது உறுப்புன்னு வச்சுக்கலாம். ஸோ Tn ஈக்குவல் டு a இன்டூ ஆர் பவர் n மைனஸ் 1. இதில் நம்ம n மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ a வந்துட்டு முதல் உறுப்புங்கிறது தெரியும், r கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ a வேல்யூ என்ன? 1/3. r வேல்யூ என்ன? T2 divided by T1. T2 வேல்யூ என்ன? 1/9 divided by 1/3. அப்ப டிவைட் பண்ணா மேல எப்படி உல்டாவா மாறும், இன்டூல. ஸோ டிவைட் பண்ணோம்னா 1/3. ஓகேங்களா? ஸோ ஆர் வேல்யூ என்னது? 1/3. இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எண்ணாவது உறுப்பு 2187 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஏன் 2187னா அதுதான் கடைசி உறுப்பு, அதுதான் எண்ணாவது உறுப்பு. இப்போ இது முதல் உறுப்பு, இது இரண்டாவது உறுப்பு, இது மூன்றாவது உறுப்புன்னு போட்டா இது எண்ணாவது உறுப்பு. இது எத்தனை இது 7ன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அப்ப இதுல மொத்தமா எத்தனை உறுப்பு இருக்கு? 7 அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் அதை வந்துட்டு நம்ம ஈக்குவல் பண்றோம். ஸோ அப்ப சப்ஸ்டியூட் பண்ண a வேல்யூ என்னது? 1/3 இன்டூ திருப்பி என்னது? 1/3 தான். r வேல்யூ 1/3 தான். 1/3 பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 1/2187. ஸோ ஈக்குவல் டு 1/2187. இப்போ இங்க இருக்கிற 1/3 இங்க போச்சுன்னா என்ன ஆகும்? உல்டாவா மாறுமா? இங்க இருக்கிற 1/3 இங்க போச்சுன்னா என்ன ஆகும்? தலைகீழா மாறும், 3/1 மாறும். இப்ப டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணா என்ன வரும்? 7 3 21. பேல இங்க 0 போட்டுக்கலாம். 8 என்ன வரும்? சாரி ஒரே நிமிஷம். 7 3 21, 3 2 6. ஸோ 3 2 6, அப்புறம் 6 பேலன்ஸ் 2, 9 27. ஸோ 1/729. ஓகேங்களா? ஸோ 1/3 பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 1/729. இப்போ நம்ம 1/3க்கு ஈக்குவல் பண்ணோம்னா n வேல்யூவை டேலி பண்ணிடலாம். இப்போ இது நம்ம முதல் சம்லயே பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இதுல பார்த்தோம் 729 ஈக்குவல் பண்றப்போ 3 வந்துட்டு 6 வாட்டி வந்துச்சு. ஓகேங்களா? அப்படி இல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்துட்டு இதை எல்சிஎம் போட்டு பார்த்துடலாம். 3 போட்டோம்னா 3 வைப்பாட்டில் வகுப்படுமா? 3 6, பேலன்ஸ் 1, 4 12, 3 9. அடுத்து திருப்பி போட்டோம்னா 8 1 3 வைப்பாட்டில். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா 6 டைம் வரும் இது. ஓகேங்களா? ஸோ 1/3 வந்துட்டு 6 டைம் வரும். 3 பவர் 6 தான் 729. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணோம்னா 1/3 n பவர் 1 ஈக்குவல் டு 1/3 பவர் 6. இப்ப அடிமானமும் சமமா இருக்கா? அப்ப அதை விட்டுட்டு இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். n மைனஸ் 1ஐயும் 6ஐயும் ஈக்குவல் பண்ணணும். ஸோ n மைனஸ் 1 ஈக்குவல் டு 6. அப்ப n என்ன? n இஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் 1 7. ஸோ புரிஞ்சுங்களா? இதுதான் வந்துட்டு எண்ணிக்கை. ஸோ ஆன்சர் என்னது? 7. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் சம் நீங்களே போடுங்க, எப்படின்னு புரிஞ்சு இல்லையா? ஸோ n வேல்யூ Tn ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டுன்னு போட்டு லாஸ்ட் வேல்யூவை ஈக்குவல் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். ஆன்சர் வந்துட்டு 12 கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் 9வது உறுப்பு 3285. 6வது உறுப்பு இது வந்துட்டு 9வது உறுப்பம்மா. அடுத்தது 6வது உறுப்பு 1215. T6 வந்துட்டு 1215. என்ன கேக்குறாங்க? T12 வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இப்போ என்னதான் கொடுத்துருக்காங்க? 9வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. T9 ஈக்குவல் டு 3280
5 ஓகேங்களா. அப்ப tn ஃபார்முலா என்ன? a into r பவர் n minus 1. n என்னது 9. 9 minus 1 என்ன 8. அப்ப a r பவர் 8 equal to 32805 ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? t6 எவ்வளோ? 1215 equal to a r பவர் 6 minus 1 என்ன 5. a r பவர் 5 equal to என்னது 3215 ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு r வேல்யூ மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ t9 டிவைடட் பை t6 equal to ar8 divided by ar5 equal to 32805 divided by 1215 ஓகேங்களா. ஸோ அப்போ இது டிவைட் பண்ணா என்ன ஆகும்? ஏக்கு ஏ கேன்சல் ஆயிரும். இந்த ஆர் பவர் 8 டிவைடட் பை ஆர் பவர் 5 என்ன ஆகும்? ஆர் பவர் அடிமானம் ஒன்னா இருக்கு, அது அப்படியே எழுதிட்டு 8 மைனஸ் 5 போடணும். 8 மைனஸ் 5 அப்ப என்ன வரும்? r ஈக்குவல் டு r பவர் 3. 8 மைனஸ் 5னா 3 ஓகேங்களா. ஸோ இங்க r பவர் 3 வரும். ஸோ இந்த சைடு என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5ஆல கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? 5ஆல கேன்சல் பண்ணோம்னா 2 10 பேலன்ஸ் 2 4 20 பேலன்ஸ் 1 3 15. இதை கேன்சல் பண்ணோம்னா 6 30 பேலன்ஸ் 2 5 25 3 6 30 ஓரஞ்சு 5. இது 3ஆம் வாய்ப்பாட்டில் வர மாதிரி இருக்கு, அதனால ஸோ 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டு பார்க்கலாம். 8 3 24 1 3 3. இதை 3 வாய்ப்பாட்டில் போட்டா 2 3 6 1 3 3 பேலன்ஸ் 2 8 3 24 பேலன்ஸ் 2ன்னு போட்டோம்னா 7 3 21. திருப்பியும் போட்டோம்னா 9ல ஜஸ்ட் போட்டு பார்க்கலாம். 9ல போட்டா இது 9 வாட்டி வரும். இது போட்டோம்னா 9 9 9 18 பேலன்ஸ் 3 9 9 20 18 3 27 4 36. ஸோ பேலன்ஸ் 2 9 9 20 18 3 27 243. திருப்பியும் கேன்சல் பண்ணலாமா? 9ஆம் வாய்ப்பாட்டுல 9 9 இங்க 20 18 பேலன்ஸ் 6 6 எத்தனை வாட்டி வரும்? 45 54 63 7 வாட்டி வரும் ஓகேங்களா. ஸோ r கியூப் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன? 27. ஸோ இப்போ இதை கியூப் கண்டுபிடிச்சோம்னா 27 கியூப்ல எழுதணும். 27 எப்படி கியூப்ல எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாம் 27. அப்ப r கியூப் ஈக்குவல் டு 3 கியூப். அப்ப r என்ன? r ஈக்குவல் டு 3. ஸோ நம்மளுக்கு r வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்ப r வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா ஏதோ ஒரு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா a வேல்யூ கிடைச்சிடும். ஸோ r-ம் a-வும் இருக்குன்னா நம்ம 12வது உறுப்பை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. இப்ப நம்மளுக்கு r வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த r கொண்டு போய் ஏதோ ஒரு ஃபார்முலால போடலாம். இந்த ஃபார்முலால போட்டுக்கலாம், ஏன்னா இது பவர் கம்மியா இருக்கு ஓகேங்களா. அப்போ a into r வேல்யூ என்ன? 3 பவர் 5 ஈக்குவல் டு 1215 ஓகேங்களா. 3 பவர் 5னா எவ்வளவு வரும்? 3 பவர் 3 வந்துட்டு 3 பவர் 3 27. 3 into 3 9. 27 into 9 போட்டோம்னா 7 9 63 3 பேலன்ஸ் 6 18 18 பிளஸ் 6 243. ஸோ a ஈக்குவல் டு a இன்டூ 243 ஈக்குவல் டு 1215 ஓகேங்களா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா 3ஆவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணி பாருங்க, இல்லை 9வது வாய்ப்பாட்டிலே பண்ணலாம். டைரக்டா பண்ணோம்னா 27 வரும். இது 9 9 பேலன்ஸ் 3 3 27 பேலன்ஸ் என்ன வரும்? 4 5 45. திருப்பியும் கேன்சல் பண்ணோம்னா இது 9வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணா 3. இது வந்துட்டு 9 9 பேலன்ஸ் 4 5 45. ஸோ 3யும் 15 கேன்சல் பண்ணோம்னா 5 15. அப்ப a வேல்யூ என்ன? 5. ஸோ இப்போ நம்மளுக்கு a-வும் கிடைச்சிருச்சு r-ம் கிடைச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? அது ரெண்டையும் வச்சு t12 கண்டுபிடிச்சிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? t12 தானே கேட்டிருக்காங்க. t12 ஈக்குவல் டு ar 12 என்ன? 12 minus 1 11 ஈக்குவல் டு நம்மளுக்கு a வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? a வேல்யூ 5 r வேல்யூ 3. அப்ப 5 இன்டூ 3 பவர்
11. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னது 5 × 3^11. சப்போஸ் ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்துட்டு அந்த 3 11 வாட்டி போட்டு பெருக்கி முழு நம்பரா கொடுத்துருந்தா நீங்களும் அதை சிம்பிளிஃபை பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் நமக்கு இப்படி கொடுத்துருக்கனால நம்ம அப்படியே போட்டுறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ T9 T6 டிவைட் பண்ணி A வேல்யூ R வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து T12 சப்ஸ்டிட் பண்ணா T12 வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பு 768. ஸோ இது வந்துட்டு T8 கொடுத்துருக்காங்க. பொது விகிதம்னா என்ன? R வந்துட்டு 2 எனில் அதன் 10வது உறுப்பை காண்க, T10 என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இது அதை விட சிம்பிள், நீங்களே போடுங்க எப்படின்னு சொல்றேன். So find the 10th term. T10 கேட்டிருக்காங்க. Whose 8th term is T8 is 768 and the common ratio is 2. ஓகேங்களா? சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் எப்படின்னு சொல்றேன், நீங்களே போடுங்க. போன சம் மாதிரியேதான். போன சம்ல கூட 2-3 ஸ்டெப் வந்துச்சு, 2-3 ஸ்டெப் கட் ஆயிரும். எப்படின்னா T8 என்ன? A R 8 - 1 7 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 768 கொடுத்துட்டாங்க. இப்ப R வேல்யூ என்ன? R வேல்யூ 2. இந்த 2 கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? A வேல்யூ கிடைக்கும். ஸோ ஏவையும் ஆரையும் வச்சு T10ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது நீங்களே கண்டுபிடிங்க. நான் லாஸ்ட் சம் போட்ட மாதிரியே தான். லாஸ்ட் சம்ல ஏவையும் கண்டுபிடிப்போம், ஆரையும் கண்டுபிடிப்போம். இதுல வந்துட்டு ஆர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, நீங்க T8ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஏவை மட்டும் கண்டுபிடிங்க. அது ரெண்டையும் கண்டுபிடிச்சு 10வது T10ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்த சம் பாருங்க, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் 27. ஓகேங்களா? சோ அடுத்தடுத்த 3 உறுப்போட பெருக்கற்பலன் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 27. அவை மற்றும் அவைகளில் 2 உறுப்புகளின் பெருக்கற்பலனின் கூடுதல் 57/2 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்கள் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இதுக்கு நான் சொல்லியிருப்பேன் 3 உறுப்பு 4 உறுப்புன்னு கொடுத்தா அதுக்கு என்ன ஃபார்மேட்ல நம்ம வைக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சோ முதல் 3 உறுப்புன்னு கேட்டா A/R AARன்னு எடுத்துக்கணும். ஏன்னா கேல்குலேஷனுக்காக. ஆனா ஃபார்மேட் என்னன்னா AAR AR² வரும். இருந்தாலும் முன்னாடி ஒரு உறுப்பு எடுத்தா நமக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக கொடுத்துருப்பேன். சோ முதல் 3 உறுப்புனா எப்படி இருக்கணும்? A/R AAR. இதே முதல் 4 உறுப்புனா A/R3 A/R AR AR3. ஓகேங்களா? சோ இப்ப இதை எடுத்துக்கலாம் நம்ம முதல் 3 உறுப்புங்கிறதுக்காக. சோ இப்ப நம்ம முதல் 3 உறுப்பு என்ன அப்படிங்கறத எழுதிக்கலாம். A/R AAR. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் 27ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 3ஓட பெருக்கற்பலன் என்ன? A/R × A × AR. இதோட பெருக்கற்பலன் 27. இதை பெருக்கணும்னா 27. மற்றும் அவைகளில் 2 உறுப்புகளின் பெருக்கற்பலனின் கூடுதல் 57. அதாவது 2 உறுப்பா பெருக்கி அதை கூட்டணும். கூட்டினா அதோட கூடுதல் வந்து எவ்வளவு? 57/2 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. ஓகேங்களா? சோ இது இங்கிலீஷ்லயும் பாத்திரலாமா? In a GP, product of 3 consecutive number. 3 நம்பரோட பெருக்கல் வந்துட்டு என்னது? 27. ப்ராடக்ட் வந்துட்டு என்னது? 27. அடுத்தது sum of the product of, இது பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், பட் சொன்னா உங்களுக்கு புரியும். sum of the product of 2 terms. 2 டேர்ம் ப்ராடக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்ன? 57/2. ஸோ அப்ப அந்த 3 டேர்ம்ஸையும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ இது பெருக்கற்பலன் எழுதியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? முதல்ல இதை சால்வ் பண்ணி பார்ப்போமா? சால்வ் பண்ணோம்னா ஆருக்கு ஆர் கேன்சல். A × A × A = 27. A × A × A என்ன வரும்? A³ = 27. அப்போ 27 எப்படி எழுதலாம்? 3³ எழுதலாமா? அப்ப A = 3. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயே நம்ம A வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. முதல் உறுப்பு தெரிஞ்சிருச்சு. அடுத்து R கண்டுபிடிச்சா 3ஐயும் கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்னு பாருங்க. இந்த A = 3ங்கற நோட் பண்ணிக்கோங்க.
இவைகளில் இரண்டு உறுப்புகளின் பெருக்கற்பலனின் கூடுதல். ரெண்டு உறுப்பை பெருக்கி இந்த ரெண்டு உறுப்பையும் பெருக்கி இந்த ரெண்டையும் கூட்டணும். புரிஞ்சுங்களா? இரண்டு உறுப்புகளின் பெருக்கற்பலன் இரண்டு உறுப்புகளின் பெருக்கற்பலனின் கூடுதல். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு ரெண்டு உறுப்பை கூட்டலாம். இதையும் கூட்டலாம். இதையும் பெருக்கலாம். அதையும் கொண்டு வந்து இது கூட கூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எழுதுறப்ப உங்களுக்கு புரியும். The sum of the product of two terms. ஓகேங்களா? sum of the product of two terms. ஓகேங்களா? ரெண்டு டேர்மை பெருக்கி கூட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மை பெருக்கலாமா? இந்த ரெண்டு டேர்மை பெருக்கினா என்ன வரும்? a டிவைடட் பை ஆர் இன்டூ ஏ பிளஸ் இப்போ இந்த ரெண்டு டேர்மை கூட்டுங்க. இந்த ரெண்டு டேர்மை பெருக்குங்க. a இன்டூ ஏஆர் பிளஸ் இப்போ என்ன பண்ணலாம்னா இனி ஒரு ரெண்டு டேர்ம் இருக்கு நம்மளுக்கு. இதுவும் இருக்கா? இதையும் பெருக்கலாமா? இதை பெருக்குனா எப்படி வரும்? a by r into ar. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மா பெருக்கி அதை வந்துட்டு கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? 57/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணா எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இங்க இருக்கிற ஆரையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது இங்க ஏதாவது பண்ண முடியுமா? இங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே எழுதலாமா? அப்ப எப்படி வரும்? a ஸ்கொயர்ட் பை ஆர் பிளஸ் a ஸ்கொயர்ட் ஆர் பிளஸ் a ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 57/2. இப்ப இது எல்லாத்துலயுமே a ஸ்கொயர் இருக்கு. அப்ப அது காமனா எடுத்துடலாமா? ஸோ இப்போ a ஸ்கொயர்டை காமனா எடுத்துடலாம். சரி, a ஸ்கொயர்டை காமனா எடுத்துட்டு a ஸ்கொயர் காமனா எடுத்து இதுல என்ன வரும்? 1/r r 1 1/r plus r plus a ஸ்கொயர் இந்த சைடு எடுத்தோம்னா 1 ஈக்குவல் டு 57/2. ஓகேங்களா? இப்ப ஆல்ரெடி நம்ம a கண்டுபிடிச்சிருக்கோம். a எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்? 3ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அப்ப இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 3 ஸ்கொயர் இதை அப்படியே எழுதுங்க. இது கூட்ட கூட செய்யலாம். இது கூட்டினோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கூட்டணும். 1/r plus r என்ன வரும்? r into r squared 1 plus r squared divided by r plus 1. ஓகேங்களா? equal to 57/2. இப்போ இது என்ன ஒரு 3 cube 9. இப்போ இதை மறுபடியும் கூட்டலாமா? கூட்டினோம்னா 1 into r r. அப்போ 1 plus r squared plus r divided by r equal to இங்க இருக்கிற 9 இங்க போச்சுன்னா என்ன ஆகும்? இங்க மல்டிபிள் இருக்கு, இங்க டிவைட் ஆகும். அப்போ 57 divided by 2 into இந்த 9ம் இங்க வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்க 9 அங்க போயிடுச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? 2 into 9 18 வரும். ஓகேங்களா? ஸோ 9யும் 57யும் கேன்சல் பண்ணோம்னா இது 3 9 1 3 3 பேலன்ஸ் 2 9 3 27. ஓகேங்களா? ஸோ என்ன வருது? 9 இந்த 2 அப்படியே தான் இருக்கு. ஸோ 6. அப்போ 19/6. ஓகேங்களா? இப்போ இந்த 6 வந்துட்டு இங்க கொண்டு வந்துடலாம். இங்க டிவைட்ல இருக்கு இல்லையா? இந்த 6 வந்துட்டு இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும்? இன்டூ ஆகும். ஸோ 19 19 r டிவைடட் பை 6. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு ஃபார்மா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ரெடி பண்ணலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க, அழிச்சிடுறேன். ஸோ இது ஈக்குவேஷன் மாதிரி பண்ணா என்ன வரும்? 1 plus r squared plus r equal to 19r divided by 6. இந்த 6 இங்க போச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாத்துக்கூடயும் மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் ஆச்சுன்னா 6 plus 6r squared plus 6r equal to 19r. ஓகேங்களா? இப்போ இந்த 19r இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். இப்போ மைனஸ் பண்ணிடலாமா?
மைனஸ் 19r ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 19r 6r அப்படின்னா 6 plus 6r squared plus 19ல 6 போச்சுன்னா 13r ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஈக்குவேஷனா இருக்கா? இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு r வேல்யூ கிடைச்சிடும். இது எப்படி எழுதலாம்? 6r squared plus 13r plus 6 ஓகேங்களா ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாமா? ஒரே நிமிஷம். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல மைனஸ் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா பெரிய நம்பரோட சிம்பிள் தானே போடணும். 19 மைனஸ் 19 பிளஸ் 6 அப்ப பெரிய நம்பரோட போட்டோம்னா மைனஸ் 13. ஓகேங்களா? இங்கேயும் மைனஸ் 13. ஓகேங்களா? இப்ப இதை எப்படி பிரிக்கலாம்? காரணியா பிரிச்சோம் அப்படின்னா 6r ஸ்கொயர் மைனஸ் இதை எப்படி பிரிக்கலாம்? 9 பிளஸ் 4ன்னு பிரிக்கலாமா? மைனஸ் 13 மைனஸ் 9 பிளஸ் 4ன்னு பிரிக்கலாமா? வராது. மைனஸ் 4 தான் பிரிக்கணும். ஸோ மைனஸ் 9 மைனஸ் 4 அப்போ மைனஸ் 9r மைனஸ் 4r பிளஸ் 6 இந்த ரெண்டா பிரிச்சு எழுதியிருக்கு, அவ்வளவுதான். 0. இப்போ இது ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்கு? 3 இருக்கா? ஸோ இதுல 3 வெளியே எடுத்தோம்னா 3 இன்டூ 3 6 எடுத்துருங்க. எடுத்தோம்னா இங்க என்ன வரும்? 2r மைனஸ் 3. அதே மாதிரி இங்க மைனஸ் 2 எடுத்துருங்க. எடுத்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் இது. ஓகேங்களா? மைனஸ் எடுத்துட்டோம்னா இங்க 2r மைனஸ் 3. ஓகேங்களா? இப்ப ரெண்டு ஃபார்முலா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்னது? 3r மைனஸ் 2 இன்டூ 2r மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ நீங்க r வேல்யூ எப்படி வேணா எதை வேணா ஈக்குவேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 3r மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா 3r ஈக்குவல் டு 2, r ஈக்குவல் டு 2/3. ஓகேங்களா? இது இந்த மாதிரி எடுக்கலாம். இல்ல இந்த ஃபார்முலா செகண்ட் எடுத்தோம்னா 2r மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா 2r ஈக்குவல் டு 3, r ஈக்குவல் டு 3/2. ஸோ எந்த வேல்யூ வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இதுக்கு ரெண்டு ஆன்சர் வரும். நான் வந்துட்டு 2/3 எடுத்துக்கிறேன். r வேல்யூல 2/3 எடுத்துக்கிறேன். நீங்க 3/2வும் எடுத்துக்கலாம். இப்ப r வேல்யூ என்ன வருது? 2/3 or 3/2. a வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 3. இப்ப r ஏவும் கண்டுபிடிச்சிட்டோமா? a வேல்யூ என்னது? 3. r வேல்யூ என்ன? 2/3 or 3/2. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? அதான் 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேர்மா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? a வந்துட்டு நம்மளுக்கு 3 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ a ஈக்குவல் டு 3. நம்ம 3 டேர்ம் எப்படி எடுத்திருக்கோம்? a பை r கமா a கமா ar அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a பை r அப்படின்னா 3 டிவைடட் பை நான் இப்போ 2/3 எடுத்துக்கிறேன். 2/3 கமா a என்னது? 3 கமா 3 இன்டூ r வேல்யூ என்ன? 2/3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்துட்டு சால்வ் பண்ணோம்னா என்ன வருது? உல்டாவும் 9/2ன்னு வரும். ஓகேங்களா? போட்டு காட்டுற பாருங்க. 3 இன்டூ இது கீழே இருக்கிறது மேல போறப்ப எனக்கு தலைகீழ் ஆகும். அப்ப 3/2 கமா 3 கமா இதுல பாருங்க 3 3 கேன்சல் ஆயிரும் 2. ஸோ போட்டோம்னா 3 9 9/2 கமா 3 கமா 2. ஆன்சர் என்ன? 9/2 கமா 3 கமா 2. இது வந்துட்டு r வேல்யூ 2/3 சப்ஸ்டியூட் பண்ணங்காட்டி நீங்க r வேல்யூ 3/2 சப்ஸ்டியூட் பண்ணியும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ அதனாலதான் ஆன்சர் வந்து 2 இருக்கும் இதுக்கு. 9/2 3/2ன்னு ஒரு ஆன்சரு. அது போக R வேல்யூவை 3/2 அப்படின்னு போட்டோம்னா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல போடுங்க.